பிரதமருக்கு உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதனால அவர் அந்த பயணத்தையும் ரத்து பண்ணுறதா இணையத்துல இது நீங்க சொல்வது ஒரு வாரத்துக்கு முன்பு, இன்னைக்கு இல்ல, ஒரு வாரத்திற்கு முன்பு பிரதமருடைய பயணம் எனக்கு தெரியலீங்கன்னா அபிஷியலா போடுறாங்க. நேற்று நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அங்க இருக்கிறாங்க, நேற்று இரவே அங்க போயிட்டாங்க, இன்னைக்கு அங்கதான் இருக்கிறாங்க. இறந்து போன நம்முடைய சொந்தங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மரியாதை செஞ்சிருக்கிறாங்க, அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. அதனால நம்முடைய அரசுக்குள்ள எந்த பயம் இல்லைங்கன்னா, நம்முடைய நோக்கம் எல்லாம் சாதாரண பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லாம சில இடத்துல இருக்கிறாங்க. மறுபடியும் இது போன்ற தீவிரவாதிகள் இதை பயன்படுத்தி நாங்க பொதுமக்களை தாக்குவோம், அதாவது நம்முடைய செக்யூரிட்டி போர்சஸ் மேல அட்டாக் பண்றது வேறங்கன்னா, பொதுமக்களை தாக்குவோம்னா இது அடுத்த கட்டம் போறாங்க, அடுத்த கட்டம் போக வேண்டும். அதனால நிச்சயமாக நம்முடைய அரசு பதிலடி கொடுக்கும். பிரதமர் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா தவறா போயிடும். நம்முடைய அரசு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்இடி சார்ந்த ஒரு அமைப்பு, ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. லஷ்கர் இ தொய்பாவோட நேரடி சம்பந்தம், லஷ்கர் இ தொய்பா பாகிஸ்தான்ல நேரடி சம்பந்தம். அதை வச்சுதான் நான் சொல்றேங்க. நம்முடைய அரசு சொல்லுவாங்க யாரு, எப்படி, யாரு வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, எல்லாமே. அதனால அரசு சொல்ல வேண்டிய பதில நான் சொன்னா தவறா போயிடும். சார், உள்துறை அமைச்சர் இணை அமைச்சர் ஆக போறீங்க, இந்த மாதிரி நடவடிக்கை நாளை எங்கேயும் ஆகலீங்கன்னா, நான் எங்கேயும் ஆகல, நான் உங்களோட தானே இருக்கேன். நான் எங்கேயும் ஆகலீங்கன்னா நம்முடைய அரசு கண்டிப்பாக நிச்சயமாக